ஹே கைஸ், இட்ஸ் சாட்டர்டே. இன்றைக்கி ஒரு ஸ்டாண்டிங் அயன் மிஷினோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது நான் எதுக்காக வாங்கினேன்னா, எனக்கு கொஞ்சம் பேக் பெயின்லாம் இருக்குது. ஸோ அதனால் பெண்ட் பண்ணுறதோ இல்லை உட்காந்து பண்ணுறதோ அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ அதனால் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிட்டு வாங்கினேன். ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ இந்த மாதிரி ஒரு 2 ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிள் ஸ்டிக்கு தான். இதை நம்ம என்ன ஹைட்டுக்கு வேணால் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நம்மளோட ட்ரைபாட் மாதிரி. அதுக்கப்புறம் இதுதான் மிஷின். இதுக்குள்ளே நம்ம தண்ணி ஊற்றிட்டு அதுக்கான ஆன் ஆஃப் பட்டன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை ஒரு கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். அதனால் நம்ம கீழே தான் வச்சுக்க முடியும். ஸோ இந்த 2 ஸ்டிக்ஸையும் நம்ம இந்த சைடில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா நின்றுக்கும். பட் இது ஸ்ட்ராங்காக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது கொஞ்சம் ஷேக்கியாக தான் இருக்குது. இதுக்கு மேலே இந்த ஹேங்கர் மாதிரி கொடுத்துருக்காங்களே, இது ஒரு சின்ன ஹோல் கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். இதுவும் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதுவும் கொஞ்சம் வேர்பிளியாக தான் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம வாட்டர் போர் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அங்கே ஒரு சின்ன பட்டன் மாதிரி இருக்குது. அதை டர்ன் பண்ணி விட்டுட்டு ஸோ முன்னாடி சைடு இந்த ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டீமை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரீமை ஆன் பண்ண உடனே மேலே நம்ம அயன் பண்ணுற அந்த மிஷின் இருக்குல்ல, அதில் இந்த மாதிரி ஒரு ஸ்டீமிங் வருது. ஸோ இதை வச்சுட்டு அப்படியே நம்ம நின்றுட்டே அயன் பண்ணிடலாம். இது ஷர்ட்டுக்கு அந்த மாதிரிக்கு ஓகே. பட் நம்மளோட பேண்ட்டு, ட்ரௌசர் இதெல்லாம் எப்படி அயன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை. ஸோ அது இனிமேல் தான் பார்க்கணும். ஸோ நம்மளோட நிற்கிற அளவுக்கு நம்மளோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி நம்ம அயன் பண்ணிக்கலாம். ஸோ இது பெனிஃபிட்டாக, இது யூஸ்ஃபுல்லாக அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன மாதிரி பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கு ஓகே. இவ்வளோ வருஷமாக டேபிள் அயன் மிஷின் யூஸ் பண்ணவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸ்டீமிங் கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சோன்னா இந்த ஹேண்டில் இருக்குல்ல அங்கே, அதுக்கப்புறமா ஒயர் எல்லாமே ஹீட் ஆகுது. நமக்கு ஒரு க்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது போட்டாலுமே அந்த ஹீட்டு அப்சர்வ் பண்ணது தான். ஸோ இந்த ஃபிலிப்ஸ் ஸ்டாண்டிங் மிஷினுக்கு என்னோடய ஸ்கோர் பார்த்திங்கன்னா 75 out of 100.